ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரண்ஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேயே நம்ம பசு நெய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாதது. நான் இப்போ ஒரு 10 நாள் டெய்லியும் பாலாடையை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இவ்வளோ பாலாடை 10 நாளைக்கு கிடச்சிது. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா அது கட்டியா இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே கொஞ்ச நேரம் வெளியில வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா இருக்கும். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி, நீங்கள் நார்மலாக எந்த வாட்டர் யூஸ் பண்ணீங்களோ அந்த வாட்டர், சுடு தண்ணி அது இதுன்னுலாம் இல்லை, ஐஸ் வாட்டர் அப்படின்லாம் இல்லை, நம்ம நார்மலாக பச்சை தண்ணி எப்படி இருப்போம் அந்த மாதிரி அதை எடுத்து ஊற்றிக்கிங்க. இது நிறைய ஊற்றிக்கிங்க. அந்த இது ஃபுல்லாக முங்குற அளவுக்கு ஊற்றிக்கணும். மிக்ஸி ஜாரில் அடிக்கிற அளவுக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்தோம்னா, ஃபஸ்ட்டு அடிக்கும்போது இப்படி தான் வரும். சில பேத்துக்கு எடுத்ததுமே வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். சில பேத்துக்கு 2-3 டைம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா இந்த மாதிரி வெண்ணெய் திரண்டு வர அளவுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். உடனேவும் வரும், கொஞ்சம் நேரம் லேட்டாகவும் வரும். அதனால ஒரு அடிக்கிற அளவுக்கு ஒரு 2-3 டைம் அடிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ தனியாக எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. பாலும் அந்த வெண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு பார்த்துக்கணும். இப்போ தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக இருக்கா? இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா நீங்கள் கையில் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கையில் நம்ம எடுக்கிற அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், கையில் இப்படி எடுத்தோம்னா அழகாக அந்த பால் தனியாக தெரியுது, வெண்ணெய் தனியாக தெரியுதா? இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் அப்படியே எடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பாலெல்லாம் பிழிஞ்சு எடுத்து வச்சுருங்க. வெண்ணெய் மட்டும் அழகாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம வேற ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த பால் இருந்துச்சு அப்படின்னா வெண்ணெய் இதாக இருக்காது. அதனால அந்த பாலை தனியாக எடுத்து வச்சுட்டு வெண்ணெயை மட்டும் பிழிஞ்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வேற எதுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் அது ரொம்ப ஹெல்த்தியானதா, இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்களாங்கன்னு நமக்கு நிறையவே டவுட் வரும். ஆனால் நம்ம வீட்லேயே பாலாடை எடுத்து வச்சு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து அப்படியே உருக்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இயற்கையாகவே பசுனை கிடச்சிரும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்களே சொந்தமாக பண்ணி உங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக நல்லா கொழு கொழுன்னு அமுல் பேபி மாதிரி வருவாங்க, நெய் கொடுத்தீங்க அப்படின்னா. அதனால இனிமேல் நீங்கள் கடையில் வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் காசை நீங்களே வீட்டில் பண்ணி அழகாக செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இப்படி எல்லாத்தையும் நான் எடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் பால் மட்டும் இருக்குது பாருங்க தனியாக. இந்த பாலை நீங்கள் கீழே ஊற்றிடலாம். ஏன்னா இது அவ்வளோ வேறு எதுக்குமே யூஸ் ஆகாது. இப்போ நம்ம இந்த வெண்ணெயை என்ன பண்ணணும் அப்படின்னா, லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ அடுப்பில் வைங்க. நீங்கள் அதுவே உருகி நெய்யாக மாறிடும். பாருங்க எவ்வளோ அழகா உருகுதுன்னு. ஹையில் வச்சிடாதீங்க, கருகிற மாதிரி ஒரு ஸ்மெல்லு பிடிச்சு போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதுவே உருகி நெய் தனியாக பால் தனியாக வந்துடும். ஏதாவது ஒட்டி இருந்தா கூட பால். பாருங்க, சூப்பராக உருகி வருது. நெய் செம்மையா தனியாக உருகி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஃபுல்லாக உருகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி சூப்பரா அதுவே எல்லாமே உருகி இப்போ கொஞ்சம் கூட வெண்ணெய் இல்லாமல் எல்லாமே நெய்யாக மாறிடும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுருங்க ரொம்ப நேரத்துக்கு. அது ரொம்ப நேரம் கூட ஆகாதுங்க, ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆயிரும் நெய். இந்த மாதிரி உருகி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேணும்னா நீங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே அந்த முறையாக வந்திருக்கோங்க. அது ஒன்றுமே இல்லை, என்னடா நெய் வரலையே வெறும் மேலே முறையாக இருக்குன்னு பார்க்காதீங்க. அது லைட்டாக பால் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அது மேலே முறையாக வரும். இதை நம்ம வடிகட்டும் போது எல்லாமே சரியாகி நமக்கு நல்லா எல்லோ கலரில் சூப்பராக நெய் மட்டும் நமக்கு தனியாக கிடைச்சிரும். வடிகட்டணும் அப்படின்னாலே இந்த முறையெல்லாம் அதுலேயே போயிடும். அதனால இப்போ நீங்கள் நெய் மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உருக வச்சுருங்க. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக உருகிட்டு இருக்குன்னு. இப்போ நெய் ஃபுல்லாக உருகி வருது பாருங்க. சூப்பரா நெய் உருகி எல்லாமே உருகிருச்சு. இப்போ கொஞ்சம் கூட வெண்ணெய் இல்லாமல் எல்லாம் உருகிருச்சு. இப்போ இது நம்ம வடிகட்டும் போது அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது, முறையாக இருக்கிறது எல்லாமே போய் நமக்கு சுத்தமான நெய் மட்டும் கிடைச்சிரும். இது நீங்கள் ஆற வச்சு வடிகட்டுங்க, சூடோட பண்ணிடாதீங்க. இதை கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சிருங்க அப்படியே. பாருங்க, இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சாச்சு.
இந்த மாதிரி கொதிக்குங்க. கொதிச்சுட்டு ஆற வச்சுட்டீங்க அப்படின்னாலே வந்து எல்லாமே சரியா போயிடும். இப்போ இதை நம்ம வடிகட்டும் போது நெய் மட்டும் நமக்கு கிடைக்கும். அந்த முறையா இருக்கிறது பாலாடை எல்லாமே வந்து நமக்கு கம்ப்ளீட்டா போயிட்டு இப்போ நெய் மட்டும் சூப்பரா வந்துருங்க. பாருங்க கீழே அழகா மஞ்சள் கலர்ல நல்லா நெய் மட்டும் வந்து கரெக்டா நிக்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம பசும்பால் நெய் நம்மளே வீட்ல பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். இந்த மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சூப்பரா நெய் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதனால இனிமேல் நீங்க கடையில போய் நெய் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாம இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. பாருங்க சூப்பரான நெய்